بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد رحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجنبني وبني أن نعبد الأصنام رب إنهن أضللن كثيرا من الناس من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم فإن صلحت صلح سائر أمله وإن فسدت فسد سائر أمله. رواه الطبراني أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் கட்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் அவன்தான் சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன் அந்த அல்லாஹ் அவனே மௌத்தாக்குபவன் ஹயாத்தாக்குபவன் அந்த அல்லாஹ் ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன், அல்லாஹு ஸமத். சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் எல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லதுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு தான் அல்லாஹு தஆலா ஃபர்லான கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்காக தான் அல்லாஹ் நஃபிலான வழக்கங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு நாம் அவனை வழங்குவோமோ அவனை வழிபடுவோமோ இந்த தொழுகைகளில் இபாதத்துகளில் பேணுதல் காட்டுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் மாற்றுவான். சகோதரர்களே, கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக உள்ளத்தால் சாட்சி சொல்வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் என்பதாக சாட்சி சொல்வது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஜகாத்தை நிலைநிறுத்துவது. நான்காவது ரமலான் மாதத்தில் நோன்பு போப்பது. ஐந்தாவது வசதி படைத்தவர்களுடன் பதிவாக இருக்கிறது. சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத்து. சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் எழுப்பி நிப்பாட்டி விசாரிக்கக்கூடிய விசாரணை. சகோதரர்களே, உலகத்தில் நான்
பல படித்தரங்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், பட்டதாரிகள், பாமரர்கள், வயல்காரர்கள், முதலாளிகள், தொழிலாளிகள், எம்ப்ளாயர்ஸ், எம்ப்ளாயி, இதெல்லாம் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்க ஆடைகளை அணிந்தவர்கள் எல்லாம் நிர்வாணியாக நிப்பாட்டப்படுவார்கள். குருலன் கத்னா செய்யப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் கத்னா செய்யாமல் நிற்பார்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில். அந்த பலஸ்தீனை அல்லாஹ் மஹ்ஷராக மாற்றுவான். அந்த ஷாம் தேசத்தை அல்லாஹ் மஹ்ஷராக மாற்றுவான். ககுர்சத்தின் நகி பைதா அஃப்ரா, இந்த அளவுக்கு என்றால் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறமாக அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்தை மாற்றுவான். அங்கே நிற்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களிடமும் அல்லாஹ் தொழுகை எப்படியான தொழுகை, நாளை அந்த கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த பலஸ்தீனில் உருவாக்கும் மஹ்ஷரில் என்னை எழுப்பி நிப்பாட்டி தொழுகையை பற்றி நான் கேள்வி கேட்கப்பட்டால் நான் சரியாக பதில் சொல்வேனா அல்லது தடமாறுவேனா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் ஸலுஹத் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, தொழுகையில் இவர் பாஸ் ஆகினால் எல்லா அமல்களையும் இவர் பாஸ் ஆகிடுவார். வைன் ஃபஸதத், இவருடைய தொழுகை வேண்டுமா, அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, அல்லாஹ் சொல்றான் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், இரண்டு விடயங்கள் இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது பொறுமை, இரண்டாவது தொழுகை. சகோதரர்களே, பாவத்தை விட வேண்டுமா, ஹராத்தை விட வேண்டுமா, விபச்சாரத்தை விட வேண்டுமா, வட்டியை விட வேண்டுமா? அடிப்படை அல்லாஹ் சொல்லி தருகிறான், அகிமிஸ் ஸலாம். எங்கோ இருக்கிறது, ஆனால் நம்முடைய சமுதாயம் எதை நோக்கியே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இரண்டாவது சிறந்தவர் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் வந்த 1,24,000 நபிமார்களில் அல்லாஹ் 313 ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த 313 ரசூல்மார்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த 25 நபிமார்களில் அல்லாஹ் 5 பேரை தேர்ந்தெடுத்தான். இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அல்லாஹ்வுடைய நண்பர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நண்பர். முழு உலகமெல்லாம், உலகத்தினுடைய எல்லா மூலைகளில் எல்லாம் இந்த துல்கஅதா மாதத்தில் தரணி எங்கும் தல்பியா முழங்க அந்த புனித மக்காவை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்த ஒரு வார்த்தை, பஞ்சாரம் இல்லாத இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து நான் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுத்தால் எப்படி மக்களுக்கு கேட்கும்? அல்லாஹ் சொன்னானாம், இப்ராஹிம் கூப்பிடுறதுதான் உங்களோட வேலை, சத்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய வேலை. யாருடைய காதிலெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அழைப்பொலி வந்ததோ அவர்களெல்லாம் ஹஜ்ஜை நோக்கி படையெடுக்கும் காலம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் நடுப்பாலைவனத்தில் விட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை. மனைவி கூப்பிடுகிறார், திரும்பி பார்க்கவில்லை. கூப்பிடுகிறார், திரும்பி பார்க்கவில்லை. சாடிக்கேத்த மூடி என்பார்கள். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்ற தக்குவா உள்ள மனைவி அன்னை ஹாஜர். ஹாஜரா அல்ல, ஹாஜர். சகோதரர்களே, ஹாஜர் ஒரு வார்த்தை தான் கேட்டார், அல்லாஹு அமரக பிஹாதா. இப்ராஹிம் விடுவாரா? ரோட்ல கூட விடுவாரா? மனைவிய தனியோ ரூட்ல விடுவாரா? மகனை பாலைவனத்தில் விடுவாரா? அல்லாஹ் சொன்னாலும் யோசிப்போம் என்பார். சகோதரர்களே, விட்டு விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளையா, ஆகையால் அந்த ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான், நீங்க போங்க. உடனே கையேந்தி சொன்ன வார்த்தை, அந்த பாலைவனத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையை ஏந்தி சொன்ன 27 மக்கா கண்டது. அசீசியா வரைக்கும் நின்று தொழுதார்கள். தராவி யாருடைய துவா? யாருடைய துவா? ஒரு தியாகியின் துவா. கையை ஏந்தி சொன்னார், ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரா. யா அல்லாஹ், ஒரு புல் பூண்டு கூட இல்லாத இடத்துல எந்த மனைவி ஹாஜரையும் எந்த மகன் கேட்டது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சொன்ன வார்த்தை, ரப்பனா
ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம், அவர்களை தொழுவதற்கு நீ வழியை ஏற்படுத்தி கொடு. தண்ணி எல்லாம் பொறவு, சாப்பாடு எல்லாம் பொறவு, பழங்கள் வீடு வாசல் எல்லாம் பொறவு, முதலாவது எந்த மனைவிக்கு தொழுகையை நீ ஏற்படுத்தி கொடு. உலகமெல்லாம் ஓதப்படும் வசனம். மக்காவுடைய ஹஜ்ஜுடைய சீசன் வந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு தானாக இறங்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்த அற்புத படைப்பு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒவ்வொரு ஆயத்தாக ஓதி காட்டுவதற்கு நேரம் போதாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து, ஏ ஜனாசாவே நீ எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா எழும்பி நிற்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு களிமண் எடுத்து உருட்டி மாவை போல பிசைந்து அதை வீசினால் அது பறவையாக பறக்கும். எப்படியால், எப்படி நபி, எப்படி அற்புதத்தின் அமைவிடம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது அற்புதம் தான் கை குழந்தையாக இருக்கும் போதே பேசியவர். சூரா மரியம் அல்லாஹ் சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முதலாவது வஜஅலனி நபியா, மூணாவது என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான். நாலாவது வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கே போனாலும் பாக்கியம் நிறைந்தவனாக பரக்கத்துடையவனாக என்னை ஆக்கி இருக்கிறான். ஐந்தாவது சொன்னார் வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு வாழும் வரைக்கும் தொழுகையை விட வேண்டாம். பலஸ்தீன்ல இருக்குது அவங்களோட கபர். பலஸ்தீன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ல எழுதியிருக்கிறது, வ கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, உலகத்துல அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர். குர்ஆன்ல 136 இடங்கள்ல மூசா என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்கரால ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜும்மால ஓதுவாங்களே, சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, லேசான فَلَمَّا أَتَاهَا نُودِيَ يَا مُوسَى, மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஜோர்தான்ல இருந்து எகிப்தை நோக்கி வராங்க. வரக்கூடிய நேரத்தில் தூர் சீனா மலையில் வைத்து அல்லாஹ் கூப்பிட்டான், நூதிய யா மூசா, மூசா வாங்க, நெருங்கி வாங்க. ஃபக்லஅ அலைக், செருப்பை கலட்டுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, பரிசுத்தமான பள்ளம், சொல்லும் விடயத்தை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொன்னான், இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி. முதலாவது அல்லாஹ் சொன்னது நான் தான் அல்லாஹ், என்னை மாத்திரம் வணங்குங்கள். அல்லாஹ் இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த பயான், வாகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீர்களா? சகோதரர்களே, உலகத்தில் எதற்கும் காரணம் சொல்லலாம், எதற்கும் சாக்கு போக்கு சொல்லலாம். ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா, அதற்கு உடம்பில் சக்தி இருக்க வேண்டும், கையில் பணமும் இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்க வேண்டுமா, வசதி வாய்ப்பு இருந்தால் மாத்திரம்தான் ஜகாத் கடமையாகும். நோன்பு பிடிக்க வேண்டுமா, உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் சகோதரர்களே, ஒருவர் முஸ்லிமாக விட முடியாது, கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. ஹார்ட் பேஷண்டாக இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. எலும்பி நடக்க முடியாமல் இருக்கலாம், தொழுகையை விட முடியாது. மூளையில கட்டி வந்திருக்கலாம், தொழுகையை விட முடியாது. மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படலாம், தொழுகையை விட முடியாது. சகோதரர்களே, சக்கராத்து வரைக்கும் யாருக்கும் தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது. மரண வருத்தம், இன்னலில் மௌத்தில சக்கராத், மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். இஷாவுடைய நேரம் அதான் சொல்லப்பட்டு விட்டது. தொழுகைக்காக சஹாபாக்கள் மஸ்ஜிதுன் நபவியில் அணை கடந்த வெள்ளம் போல் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நேரம் போகுது, இமாம் வரலர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை திறந்து அன்பு மனைவியை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷா,
அஸ்வல்லன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? நபி அவர்கள் நினைத்தார்கள், நான் வருவதற்கு தாமதமாகுவதால் மக்கள் தொழுதிருப்பாங்க இஷாவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த மக்கள் விடுவார்களா? சகோதரர்களே, இதை போல வழிகட்ட காலமா அந்த காலம். மிஸ்வாக்கும் சுன்னத் இல்ல, அதுவும் சுன்னத் இல்ல. இது ஈனத்தையும் அந்த கம்ப்யூட்டரையும் அந்த சயின்ஸையும் மிம்பர்ல பேசுற இடமல்ல. அது மார்க்கத்தையும் மற்றதையும் குழப்ப வேண்டாம். இது மிம்பர், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொந்தமான இடம். டிவியில் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சா போதும், வாயில வாரதெல்லாம் பேச்சுதான். சுன்னத்துகளுடைய மகிமை இருந்தா தானே சுன்னத்தை பத்தி தெரியும். மிஸ்வாக்க பத்தி அந்நியன் பேசுறான், எங்கட முஸ்லிம் என்ற பேர்ல இவன் வேற என்னமோ பேசுறான். எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே. சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜாமத் செய்த இரத்தத்தை கூட உறிஞ்சி குடித்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் வழிந்த இரத்தத்தை வாயை வைத்து உறிஞ்சி கொடுத்து அந்த உஹது மைதானத்தில் ஷஹீதானவர்கள். சகோதரர்களே, நாயகம் வராமல் தொழுவார்களா? தொழுகையை நிறைவேற்றுவார்களா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லா வஹும் யன்தஸிரூன, இந்த தொழுகையை தொழுவிக்காமல் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார், ஆயிஷா பவுலி ஃபில் மிக்தபி மான், ஆயிஷா ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றுங்கள். ஆயிஷா அம்மா தண்ணீரை ஊத்தினாங்க. ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து உது செய்து தொழுவிக்கிறதுக்கு எழும்பினாங்க, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது, மயக்கம். வரேலா அபூபக்கரை கூப்பிடுங்க, உமரை கூப்பிடுங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்களை தொழுவிக்க சொல்லுங்க. சொல்லலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே. ஏன்? அந்த சக்கராத்திலையும் ஜமாத்தை விடப்படாது, அந்த வருத்தத்திலையும் ஜமாத்தை மிஸ் பண்ணப்படாது. சகோதரர்களே, எழும்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப குளிச்சான். இது புகாரியுடைய ஹதீஸ். திரும்ப குளிச்சாங்க, குளிச்சிட்டு எழும்பினாங்க, திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. மூணாவது மயக்கம், இரண்டாவது மயக்கம். ஏண்டவாப்பாவா அபூபக்கரா, அவர் நீங்க நின்ற முசல்லால நின்று மக்களுக்கு தொழுவிப்பாரா? தக்பீர கட்டினா அவர் அழுதுருவாரு. அவர் ரகீகுல் கல்ப், அவர் எவ்வளவு சொஃப்டானவர், உங்களை உயிராக நேசிப்பவர். நீங்க நின்ற முசல்லால அவர் நிப்பாரா? இல்ல, உமர தொழுவிக்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இல்ல அபூபக்கர் தான் தொழுவிக்கும். சகோதரர்களே, கொஞ்ச நாளில் வருத்தம் லேசாகியது. 2 நாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகமே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல அது. சஹாபாக்கள் காலத்தில் யாராவது ஒத்தன் தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால் ஒன்று அவர் கபர்ல இருக்கணும், இல்லாட்டி அவர் தலை பறந்திருக்கும். சஹாபாக்கள் காலத்தில் தொழுகை இல்லாமல் யாருக்கும் அங்க நடமாடையில. ஒன்று அவர் பள்ளிக்கு வந்து சுஜூதில் இருக்கணும், இல்லண்டா அவர் கழுத்து வெட்ட. இஸ்லாமிய சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்த வசியத் அது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஜிம் பாடி, நல்ல பிசிக்கலி ஃபிட்னஸ். பாங்கு சத்தம் கேக்குது, செவிட்டுக்கிளி போற மாதிரி போறாங்க. இமாம் முஅத்தின் கத்துறார், ஹய்யா அலஸ் ஸலாம் ஹய்யா அலல் ஃபலாஹ். ஏ முஸ்லிம் சமூகமே, வெட்கம், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். நீ பிறந்த உடனே ஏ முஸ்லிம் வாலிபனே, ஏ முஸ்லிம் சகோதரனே, நீ பிறந்தவுடன் உன்னுடைய காதில் உலமாக்களை கொண்டு வந்து உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன் என்று பாங்குதான் சொன்னார்கள். இதையெல்லாம் மறந்து எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல்! அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருக்கும் தைரியத்தை, துணிச்சலை உனக்கு தந்தவன் யார்? ஏ முஸ்லிம் சமூகமே, நீங்கெல்லாம் பெரிய பெரிய யாராக இருந்தாலும் சரி, அல்லாவை வணங்கவில்லையா, அல்லாஹ்ட தொழுகையை நிறைவேற்றவில்லையா, அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கணக்கெடுக்க மாட்டான். அல்லாஹ் கேவலப்படுத்துவான். யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய அல்லாஹ்வுடைய பரக்கத்தே இல்ல. யாரு தொழாம இருக்கிறானோ அவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ்,
அவருடைய பேரை சொன்னாலே ரோமங்கள் சிலிர்க்கும் முஸ்லிம்களுக்கு. இந்த உலக வரலாறை தலைகீழாக பிரட்டியவர், இந்த முஸ்லாமிய உம்மத்தில் 5000 பள்ளி கட்டியவர். யாரால் முடியும் சகோதரர்களே, யாரால் முடியும்? சாதனைக்கு பேர் போனவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கின்னஸ் புத்தகத்தில் அவர் பாஞ்சத்தையும் இவர் உளுந்தத்தையும் அவர் எலுமினத்தையும் சாதனையை எழுதி வச்சிருக்கிறான். இந்த கின்னஸ் உண்மையான புரட்சி என்றால் முன்னால் இருந்த நிலைமை புரட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடாது. ஆட்சியை கையில் எடுக்கும் பொழுது வெறுமனே மக்கா, மதீனா, ஹிஜாஸ், யமன் தேசம், ஈராக்கில் 5 தமுருங்கிற ஒரு பகுதி, இவ்வளவு தான் ஆட்சியில கிடைச்சது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணை மூடும் போது 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இந்துஸ்தான் வரைக்கும் இஸ்லாமிய சலாம் இருக்கவில்லை. கலீஃபாவுடைய பள்ளியில் மிம்பர் அலங்காரம் இருக்கவில்லை. கலீஃபா தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். 2வது ரக்காத்தில் முகைரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன் அபூ லுஅலுஆ ஒரு கத்திய கொண்டந்தான். 2 பக்கமும் கூராக்கப்பட்ட நடுவில் புடி போடப்பட்ட கத்தி. அரபியில் அதுக்கு ஹஞ்சர் என்று சொல்லுவாங்க. அதுல நஞ்ச பூசி கொண்டிருந்தார். ஹஜரத் அல்லாஹ் அன்ஹுவை பற்றி மாத்திரம் 100கணக்கான கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா தஹபி சீரு அலாமின் நுபலா, அல்லாமா இப்னுல் அசீர் அல் காமில் ஃபி தாரீக், அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயா, அல்லாமா இப்னு கல்லிகான் வஃபயாத்துல் அயான், இதப்போல 1000 கிதாபுகள். ஹஜரத் உமருடைய வரலாறை உலமாக்களை வைத்து பிரட்டி பாருங்கள். படிக்க வேண்டிய வரலாறு நடிகர்களுடைய வரலாறு அல்ல. உடைய விளக்கத்தை அபாரமாக படித்து கொடுத்த ஒருவர் தான் உலமாக்கள் எழுதுறாங்க. அல்லாமா முஹம்மத் பின் சீரீன் கனவு விளக்கத்தின் கடல். அவர் சொல்றார், கனவு விளக்கத்தில் எழுதுறார், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவில் கண்டாலே தக்வா அதிகரிக்குமா? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கனவில் கண்டாலே ஈமான் பலமாகுமாம். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் அந்த பாவியை பிடித்தால் அவன் உமரோடு சேர்த்து 12 சஹாபாக்களை குத்தி விட்டான். அதுல 6 சஹாபாக்கள் on the spotல மௌத். சகோதரர்களே, கடைசியாக ஒரு சாக்கை போட்டு அவனை பிடித்தார்கள். கடைசியாக அவனே குத்தி கொண்டு செத்து விட்டான். உலக வரலாறின் தலை சிறந்தவரை பிரட்டிய அந்த மூதேவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் சுமந்து கொண்டு வீட்டுகளோ வருஷத்துல ஒருக்கா பெருநாளைக்கு மட்டும் வாராங்களோ, நீங்கெல்லாம் இதை கேட்டும் மாறவில்லை என்றால் எதை கேட்டும் மாற மாட்டீர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை படித்து மாறவில்லையா? எதை கேட்டு சகோதரர்களே மாறுற? வயிறெல்லாம் அறுபட்டு குடலெல்லாம் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது. எலும்பின உடனே முதலாவது ஏண்ட பொஞ்சாதி, ஏண்ட புள்ள, ஏண்ட குடும்பம், ஏண்ட ஆட்சி, ஏண்ட அதிகாரம் கேட்கல சகோதரர்களே. கேட்ட முதலாவது வார்த்தை உம்மு சுலைம் வுது செய்ததையும் கண்டார்கள். சொர்க்கம் நிச்சயம், சர்டிபிகேட். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மான் ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்அத்து ஃபில் ஜன்னா வ ஸுபைர் ஃபில் ஜன்னா வ சஅதுன் ஃபில் ஜன்னா வ சயீதுன் ஃபில் ஜன்னா வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா. 10 பேரையும் பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் சொர்க்கவாதி, பயப்படவே தேவையில்லை, நபி அவங்க சொன்னா நடக்கும். சகோதரர்களே, எப்படி பதவியும் பட்டமும். ஆனால் கேட்ட முதலாவது வார்த்தை, ஏ சஹாபாக்களே, நான் தொழுது முடித்து விட்டேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, கலீஃபா அமீருல் முஃமினீன் பக்கியத் அலைக ரக்அத்துன். இல்ல, நீங்க தொழுது முடிக்கல, ஒரு ரக்காத் தான் தொழுதீங்க, இன்னொரு ரக்காத் நீங்க தொழணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பி இருந்தால் கதிரையில உட்கார்ந்து தொழுதிருக்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அனுமதி இருக்குது கீழே உட்கார்ந்து தொழுகிறது. சக்தி இருந்தும் அவர் ஃபர்லு தொழுகையை உட்கார்ந்து தக்பீர் கட்டுகிறாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நின்று தக்பீர் கட்ட இயலும்டா நின்றுதான் தக்பீர் கட்டும். சரி, நிக்கேலாது, தக்பீர் கட்டிட்டு உட்காரலாம். அவருக்கு சுஜூது செய்ய இயலும், சுஜூது செய்ய இயலும், அத்தஹியாத்துல உட்கார இயலும் என்று இருந்தா அவர் புட்டுவத்துல உட்கார்ந்து சுஜூது செய்யல. இதெல்லாம் ரொம்ப பயங்கரம். சதியா
லேசா நினைக்க வேணாம், ஊருடைய பரக்கத்தில் அதெல்லாம் தனி தலைப்புல பேசும். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு புட்டுவம் தேடல்ல, பாய் விரிக்கல்ல, ரத்தம் ஆறாக ஓடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உயிர் தோழர் எலும்பி நின்று தக்பீர் கட்டினார். நிக்க முடியல, அப்படியே விழுந்துட்டான். இரண்டாவது தரம். ஆகையால் சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கான பெரிய பாடம், நமக்கான பெரிய பாடம். இந்த மாவடிப்பள்ளி என்ற ஊர் இது ஒரு லேசான ஊர் அல்ல, ஒரு பெரும் மதரசா, பெரும் பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ், பாருங்க பள்ளிவாசல் லட்சக்கணக்கில் கொட்டி நிர்வாகங்கள் மிம்பரை அழகாக்கி இருக்கிறார்கள். அழகாக பள்ளிவாசலை கடல் போல பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், பள்ளியில எத்தனையோ பேர் தொழாம இருக்கிறாங்களே, இவங்களை தொழுகையாளியாக ஆக்குறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? இது அல்லாஹ் கேட்பான். இது மாவடி பள்ளியில் இருக்கிற நிர்வாகம் மட்டுமல்ல, எல்லாரும் பதில் சொல்லணும், எல்லாரும் பதில் சொல்லணும். ஜும்மாவுக்கு மட்டும் 10 வருஷமா வந்துட்டு போறாங்களே, இவங்களை தொழுகையாளி ஆக்குறதுக்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? அல்லாஹ் கேட்பான். ஊடு ஊடா போய் காலை பிடிச்சாவது சகோதரர்களே பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து சேருங்க. உடலை தந்த சந்தோஷப்படுத்துங்க, படுத்தாம இருங்க. ஜும்மா முடிஞ்சு ஏசுங்க, ஐ டோன்ட் கேர் தட். சகோதரர்களே, இது உண்மையை பேச வேண்டிய இடம், இது சத்தியத்தை பேச வேண்டிய இடம். இது தங்கம் வைரம் வெள்ளி மாணிக்கம் என்று பட்டர் பூச வேண்டிய இடம் அல்ல, இது பான் பூசுற இடம் அல்ல. இது சகோதரர்களே, உம்மத்துடைய முஸ்லிம் சமூகத்துடைய வெற்றியின் அடிப்படை தொழுகைதான். ஆகையால் நிர்வாகமே, இந்த மஹல்லாவாசியுடைய நிர்வாகங்களே, மஹல்லாவாசியுடைய தொழுகைகள், மதரசா இருப்பது ஊருக்குரிய பரக்கத். தலப்பா கட்டி ஊர்ல எத்தனையோ பேர் சுபஹ் தொழாம இருக்கிறாங்க, ஊர்ல எத்தனையோ பேர் வட்டியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் 3:30 மணிக்கு எழும்பி குர்ஆன் ஓதி தஹஜ்ஜத் தொழுது துஆ செய்யும் போது அல்லாஹ்ட கோவப்பார்வை உங்களோட ஊருக்கு இறங்குறது தடப்பட்டு போ. லேசா நினைக்காதீங்க, பாரமா நினைக்காதீங்க, கஷ்டமா நினைக்காதீங்க. அல்லாஹ் தந்த நியமத்தை ஒரு நாளும் புறக்கணிச்சிடாதீங்க. எங்கட ஊர்ல மதரசாங்க எந்த அளவுக்கு ஆயிட்டுண்டா, வளர்ந்து வார பிள்ளைகள் கூட 18-20 வயசு பொடியம்மார் கூட 1000 ரூபாய் சல்லி கொடுத்து அதுக்கு 100 ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறாங்க. இது பொய்யண்டா இப்ப எழும்பலாம். நான் சொல்றது எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன். 1000 ரூபாய் சல்லி கொடுத்துட்டு 100 ரூபாய் வட்டி எதிர்பார்க்கிறாராம். அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா? நீ வட்டியில எவ்வளவு பெரிய பணக்காரனாக ஆகலாம். அல்லாஹ் ஒரு நாளைக்கு உன்னை அட்ரஸ் இல்லாமல் பெரும் பெரும் பாவங்கள்ல ஊர்ல செஞ்சு ஊரை அழிச்சு போட்டுறாதீங்க. இதுதான் இன்றைக்கு முயற்சி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய குத்துபாவை முடிக்கிறேன். ஒரு ஊர்ல உதாரணமா ஒருத்தர் இருக்கிறார், பணக்காரன். மாவடி பள்ளியில வைப்போமே, பெரும் பணக்காரன், மாவடி பள்ளியின் மண்ணின் மைந்தர். 4-5 கடை, 4-5 ஏக்கர் வயல், ஒரு 20-30 தென்னந்தோட்டம், கொழும்புல கடை, ஊடு வளவு காணி, 4 மனை. மண்ணா போயிடுச்சு. பூமி எதிர்ச்சி வந்தா என்ன நடக்கும் தெரியும் தானே சகோதரர்களே? இப்ப இவர் என்ன நினைப்பார்? இவர கல்புல என்ன வரும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் நினைப்பார், இப்ப பணமும் இல்லை, குடும்பமும் இல்லை, நானும் இதோட சேர்ந்து மௌத்தா போயிருந்தா நல்லமே. ஏன் திங்கிறதுக்கும் வழி இல்ல, வாழ்றதுக்கு மனைவியும் இல்ல, இருக்கிறதுக்கு ஊடும் இல்ல, நானும் அழிஞ்சு போனா நல்லமே என்று யோசிப்பானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் எல்லாம் அழிந்து போவதை விட பயங்கரமான ஓராசர் தொழுகை விட்டா சொத்து செல்வம் அழிகிறதை விட பயங்கரமாம். இது நபியுடைய வார்த்தை. எத்தனை பேர் 15 வருஷமா 20 வருஷமா வெள்ளிக்கிழமையில ஜும்மா மட்டும்தான். என்ன நிலைமை சகோதரர்களே? ஆகையால் 1000 பேசலாம், பேசுவதல்ல நோக்கம். இன்றைய அசருக்கு பார்த்தா வழங்கும் யார் யாருக்கு குடும்பம் சொத்து அழிகிறது விருப்பம் இல்லை என்று இன்றைய அசர் தொழுகைக்கு இந்த விஷயத்தை பத்தி கவலைப்படுங்க. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயாக, இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள மஹல்லாவாக தாயிக்களை, உலமாக்களை, ஆஃபிர்களை, முஃப்திகளை வெளிவாக்குவாயாக. இந்த ஊர்ல பெரும் பாவங்களை இல்லாமலாக்குவாயாக. இந்த ஊர்
ஊர்ல தொழாதவர்களை இல்லாமலாக்குவாயாக, தொழக்கூடிய மக்களை நீ உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் பரக்கத்தை இந்த ஊருக்கு கொடுப்பாயாக. இந்த ஊருடைய நிர்வாகத்தை யா அல்லாஹ் சரியான முறையில் நீயே அமீராக இருந்து வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் ஊர்களை எல்லாம் பாதுகாப்பாயாக. முழு கிழக்கு மாகாணத்தையும் பாதுகாப்பாயாக. 100% தொழுகையாளிகள் உள்ள மாகாணமாக ஆக்குவாயாக. நேர்வழி இல்லை என்றால் அவர்களை அழித்து நாசமாக்கி விடுவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மௌத்துக்கு முன்னால் தொழக்கூடிய பாக்கிய